Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. ஆன்லைன் பத்திரப்பதிவு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தொடங்கி வச்சிருக்காரு. வீட்டு மனைகள் தொடர்பா பதிவுத்துறையில வருகை இல்லா ஆவணப்பதிவை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வச்சிருக்காங்க. இனிமேல் பொதுமக்கள் தாங்களாகவே நேரடியா வீட்டுமனை ஆவணங்களை ஆன்லைன்லயே பதிவு பண்ணிக்கலாம். வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. 3 அலுவலர் படிநிலைகளில் விண்ணப்பங்களை பரிசீலித்து அனைத்து சர்டிஃபிகேட்ஸும் விரைந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் 12,466 கிராம நிர்வாக அலுவலர்கள், அப்புறம் 1,253 குறுவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு ஒரு கையடக்க கணினி வழங்கப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காங்க. மேலும் வருவாய்த்துறை ஊழியர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்க பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்துட்டோம் வரும். அடுத்ததாக மருத்துவத்துறைக்கு நாம் வரலாம். மருத்துவத்துறைக்கு 115 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். அனைத்து மாவட்டங்கள்லையும் போதை மறுவாழ்வு மையங்கள், 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்டவை தொடங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது மாதிரி பல அறிவிப்புகள் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலம் ஒருங்கிணைந்த கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்திருந்தார். மேலும் 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 14 அடிப்படை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கூட அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருந்தார். அடுத்ததா அமைச்சர் அருண்ராஜ் சொன்ன முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தமிழ்நாட்டில் 2500 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதுசா உருவாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.